எது எம்எல்ஏ பண்ணல பண்ணுவாங்க? எம்எல்ஏ பண்ணல இரு கக்கூஸ் சொல்றது எம்எல்ஏ பண்ணல பண்ண முடியுமா? என்ன கூப்பிடல, யாரு கூப்பிடல, என்ன முறையா கூப்பிடல கூட்டணும். வார்டுக்கு திட்டங்களை எதுவும் செய்யாமல் கமிட்டி கூட்டத்தை மட்டும் அதிகாரிகள் இஷ்டத்துக்கு கூட்டியதாக கொந்தளித்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூட்டத்திற்கு அழைக்கவில்லை என ஆரம்பித்த சண்டையின் காட்சிகள்தான் இவை. இந்த தொகுதி எம்எல்ஏ நானு, எனக்கு தகவல் சொல்லாம நடந்தது உங்களுக்கு அதிகாரம் யாரு கொடுத்தது? நீதான் இங்க பொறுப்பு அதிகாரி, நான் தொகுதி எம்எல்ஏ, எனக்கு தெரியாது எப்படி நடத்தலாம் கூட்டத்தை, எப்படி நடத்தலாம் கூட்டத்தை, யாரு அதிகாரம் கொடுத்தது? முதலமைச்சர் இடம் சொல்றாரு, எல்லா அதிகாரி கூட்டு வச்சு இடம் சொல்றாரு இல்லையா? நீ எப்படி விருப்பத்தை நடத்துற? சேலம் மாநகராட்சி அஸ்தம்பட்டி மண்டலத்திற்குட்பட்ட 15வது வார்டு பகுதி சபா மற்றும் வார்டு கமிட்டி கூட்டம் அருண் நகரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 20 பேர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் திடீரென என்ட்ரி கொடுத்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள், யாரை வச்சு கூட்டத்தை நடத்துறீங்க, எனக்கு தெரியாம கூட்டம் நடத்த யாரு அதிகாரம் கொடுத்தது என அதிகாரிகளை அதட்டும் தொனியில் பேசினார். மேலும் அருண் நகருக்கு எந்த திட்டங்களையும் செய்து கொடுக்காமல் கூட்டம் மட்டும் எதுக்கு ரத்து செய்யுமாறு அதிரடியும் காட்டினார். நான் ஒரு எம்எல்ஏ, ஏடிசி நகர்ல திச்சல்றதுக்கு ஜேசிபி அனுப்புன்னு சொல்றேன், அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அருண் நகர்ல குப்பை இல்லைன்னு சொல்றேன், அல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு மக்கள் ஊரு இந்த கூட்டம், வார்டு கமிட்டி கூட்டத்துக்கு வார்டு எதுக்கு சார்? வார்டு கமிட்டி கூட கேன்சல் பண்ணுங்க, நடத்தக்கூடாது. அப்போது அதிகாரிகளோ என்ன செய்வதென்றே தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்த நிலையில் கூட்டத்தில் ஒருவர், பதவிக்கு கோபம் அழகு இல்ல என கூறியதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர், இது என்னுடைய உரிமை என கூப்பாடு போட்டார். குப்பை அள்ளுறதுக்கு வரமாட்டேன்றாங்க, ரேஷன் கடை கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க என மாநகராட்சி அதிகாரிகள் எந்த நலத்திட்டங்களையும் செய்து கொடுக்கவில்லை என லிஸ்டே போட்டார். அதாவது பதவிக்கு வந்து கோபம் வந்து கொஞ்சம் இருனா, உரிமைனா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என் உரிமை ரேஷன் கடை கட்டுறது இடம் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரேஷன் கடை கேட்கறதுக்கு நான் இந்த 5வது ரேஷன் கடை கட்டுறதுக்கு 3 வருஷமா கேட்டு இருக்கிறேன். காதரா நகருக்கு தனியார் ரேஷன் பிரிச்சுட்டேன், எனக்கு கட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுக்க கேட்கற கொடுக்க மாட்டேங்க மாநகராட்சியில. இந்த கூச்சலுக்கும் குழப்பத்திற்கும் மத்தியில் எம்எல்ஏ தரப்பில் ஒருவரும் அதிகாரிகள் தரப்பில் இருந்த ஒருவரும் சரமாரியாக வாய் வார்த்தைகளால் சண்டையிட்டுக் கொண்ட போது, இருங்கப்பா, உரிமை பிரச்சனை பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்க ஏன் சண்டை போடுறீங்க என எம்எல்ஏவே ஒரு கட்டத்தில் இருவரையும் விலக்கி விட்டது சிரிப்பை வர வைத்தது. நான் எம்எல்ஏ, தொகுதி எம்எல்ஏ, தொகுதி எம்எல்ஏ நானே. இது வரைக்கும் இருப்பா, நீங்க சண்டை போடுறீங்க. நான் தொகுதி மக்களுக்கான உரிமை பிரச்சனை கேட்டு இருக்கிறேன், நீங்க பேசுறீங்க. இதற்கிடையில் மண்டல குழு தலைவரும் திமுக கவுன்சிலருமான உமாராணி, நெடுஞ்சாலை போட்டு தர முடியுமா என கேள்வி எழுப்ப, முதலமைச்சர் பணம் கொடுக்கவில்லை என மண்டல குழு தலைவர் குற்றம் சாட்டுவதாக கூறி ஒரு கட்டத்தில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் எம்எல்ஏ. அதனைத் தொடர்ந்து மண்டல குழு தலைவரும் அவருடனே தர்ணாவில் இறங்கினார். நல்ல முதலமைச்சர் என இருவரும் கேமராவை பார்த்து போட்டி போட்டு கூவியது இடத்தை கலேபரமாக்கியது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ அருள், மாநகராட்சியில் இருந்து கொண்டு தொகுதிக்கு எந்த வளர்ச்சி திட்ட பணிகளையும் செய்ய விடாமல் தீய சக்தி தடுப்பதாக குற்றம் சாட்டினார். எந்த விதமான வளர்ச்சி பணியும் செய்ய விடாம மாநகராட்சியில் இருந்து கொண்டு சில சக்திகள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மண்டல குழு தலைவர் உமாராணி, பாலத்தின் பணிகளை தான் தடுப்பதாக எம்எல்ஏ கூறும் குற்றச்சாட்டை மறுப்பதாகவும் ஆதாரத்தை வெளியிடுமாறும் கூறினார். எந்த ஆதாரம் வெளியிட சொல்லுங்க, ஆதாரம் வெளியிட சொல்லுங்க, யார் தடுத்தது நான் வெளியிட சொல்லுங்க. எந்த ஆதாரமும் கிடையாது. எங்கேயும் போய் நாங்க போய் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. எப்படிங்க சொல்ல முடியும்? பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை கூற வந்தால் இவர்கள் பஞ்சாயத்து பெரிதாக இருப்பதாக பொதுமக்கள் சிலர் முணுமுணுத்து கொண்டே சென்றதும் அரங்கேறியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.